எவ்வளவு வளர்ந்துருது? அதான் நம்ம கிட்ட காசு இல்லைன்னு போன சீனியா சொல்லிட்டேன்ல. நீ கவலைப்படாத கசாமா, நான் இருக்கேன். ஷின்சான், அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியல, திடீர்னு என் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான், பாவம். அட பாவி கசாமா, ஸ்கூல்ல ஒரு மார்க் கம்மியா எடுத்துட்டேங்கிறதுக்காக இப்படி சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்தியே. சோறு நம்ம இந்த மார்க் வரணும் இவனா சொன்னா மயக்கம் தான் வரும். இப்ப பாரு, ஆனா அந்த ரோட்ல மயங்கி கிடக்குற. உங்க அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது கசாமா? ஏதாவது ஒண்ணு கேட்டா கிலோமீட்டர் கணக்குல விளக்கம் சொல்லுவியே. சப்ப மேட்டர்ல இப்படி சாப்பிடாம கிரிக்கல் அடிச்சு பார்த்துருக்கியே. அச்சோ, என் ஃப்ரெண்டு கசாமா உன காப்பாத்தி ஆகணும். அவளுக்கு ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கணும். என்ன பண்றது? வாங்கி தர கிட்ட காசு இல்லையே. சும்மா யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? ஷின்சான், நீ பேசுற எதுவுமே உனக்கு கேட்கிற மாதிரியே தெரியல. கசாமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தர நான் ரெடியா இருக்கேன். ஆமா, உனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும்ல. உன்ன மாதிரி எனக்கு வாங்கி தர பிடிக்கும். என்ன பண்றது? என்கிட்ட காசு இல்லையே. உன் அதிர்ஷ்டம் நாம ஒரு காய்கறி கடைக்கு முன்னாடி பார்க்க இருக்கோம். அப்பவும் கஷ்டமாச்சே. ஓசியில பொட்டேட்டோ கேட்டா வாய் மேலேயே குத்த மாட்டாங்களா? இந்த நிலைமையில எங்க போய் சொல்றது? என் நண்பனோட பசியாத்த ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி கொடுக்க முடியாத பாதி ஆயிட்டேனே நானு. மன வருத்தப்படாத கசாமா.